இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காமா? அந்த பொண்ணு பேரு பாக்யலட்சுமியா? ஆமா மாம், அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய பேர் இருக்கு. நாங்க ரொம்ப ஷார்ட்டா பாக்யலட்சுமின்னு கூப்பிடுறோம். புதுசா ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்ற? அதுக்குள்ள நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு அவ எப்படி காரணமானா? என்னப்பா நடந்தது? அது கிளைண்ட் அனுப்பியிருக்கிற ஃபைலை பார்த்து அதை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஆன் டைம்க்கு அவங்களுக்கு அனுப்பணும். ஆனா மனிஷா அந்த ஃபைலை மிஸ் பண்ணிட்டா. அதனால பாக்யலட்சுமி ஏற்கனவே அந்த ஃபைலை ஸ்டடி பண்ணதுனால டக்குன்னு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்தா. அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு நம்ம மேல நம்பிக்கையே வந்துச்சு. அப்படிதான் அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு மூல காரணமா இருந்துச்சு. ஜாயின் பண்ண புதுசுலயே கம்பெனிக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா. அந்த பொண்ணு புது பிரான்ச்சுக்கு முதல் ப்ராஜெக்ட கொண்டு வந்திருக்கா. எக்காரணத்து கொண்டும் அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாத மித்ரா. கண்டிப்பா டாட், பேஷனேட்டோட வேலை பார்க்கறவங்க தான் நமக்கு ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும். அதனால்தான் அந்த பொண்ணை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த பொண்ணு உண்மையிலேயே கிரேட் தானே அரவிந்தா? ஆமாங்க. வெறும் சேலரிக்காக வேலை பாக்குறவங்க அவ்வளவு டெடிகேட்டிவா இருக்க மாட்டாங்க. கம்பெனி முன்னேறணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய ஆர்வத்தினாலையும் தான் இந்த மாதிரி கம்பெனியை முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் கம்பெனியும் growth ஆயிருக்கு.